அவரைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருள்கள்: வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அவரைக்காய், அப்புறம் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காவை நம்ம தண்ணியில் போட்டு கழுகி வச்சுருக்கோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் வடகம், கடுகு. அப்புறம் பாத்திரத்தில் எண்ணெயை போட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு அப்புறம் வடகம் போடணும். போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டு போடணும். பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் பொண்ணு வறுவலாக வந்த உடனே அது தக்காளியை போட்டணும். தக்காளி போட்டு கொத்தமல்லியும் அதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் இந்த கிளறி விட்டுடுங்க. விட்டுட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் அவரைக்காவை எடுத்து அதில் போடலாம். அவரைக்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா அந்த அவரைக்காவை வதக்கணும். வதக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா இன்னும் தண்ணியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அவரைக்காய் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது வேகிற அளவுக்கு மூடி வச்சுருங்க. மூடி வச்ச உடனே இதோ அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெந்த உடனே அதை அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடணும். தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அது வந்து சுட சுட ரைஸு, தோசை, சப்பாத்தி நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. அது சைட் டிஷ் வந்து அப்பளம், இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் பக்கோடா கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.